நண்பர்களே, இந்த வீடியோ உங்களை வேற டிரான்ஸுக்கு கூட்டி போகும். நான் பண்ண கல்கி பார்ட் 1 பார்க்காதவங்க இந்த எபிசோடுக்கு முன்னாடி பார்த்துட்டு அப்புறம் இதை பாருங்க. அப்போதான் இந்த வீடியோ உங்களுக்கு டபுள் கிக் கொடுக்கும். சரி, நம் கதைக்கு வருவோம். கலிபுருஷரை முடிவுக்கு கொண்டு வரதுக்காக கல்கி முதலாதான் பிறந்த சாம்பலா என்ற இடத்துக்கு போனாரு. அங்க அவருக்கு எல்லாரும் பெரிய வரவேற்பு கொடுத்தாங்க. அவரோட பிரகாசத்தை பார்த்து நம்மை பாதுகாத்து உலகத்தை காப்பார் என்ற நம்பிக்கை மக்களுக்கு வந்தது. இது பகல் கனவல்ல, நிஜம். கல்கி சம்பாலுக்கு வந்திருக்கிறார்னு தெரிஞ்ச அந்த ராஜ்ய மன்னர் கல்கியை நேரில் பார்க்க வந்தார். அவர் பெயர் விசாகையா. கல்கி தன் சகோதரர்களான கவி, பிரக்ஞை மற்றும் சமந்த்ரா அவங்களோட ஒரு நாற்காலியில் அமர்ந்திருக்கும் காட்சி விஷ்ணு, இந்திரன், அக்னி மற்றும் வாயு ஒன்னா அமர்ந்திருப்பது போல் விசாகையருக்கு தோணுச்சு. அவர் கல்கி கிட்ட என் ராஜ்யமும் என் ஜனங்களும் உங்களுடன் நிப்பாங்க அப்படின்னு சொல்லி அவரை சாஷ்டாங்கமாக வணங்குறார். கலி புருஷனை முடிவுக்கு கொண்டு வர உங்களுக்கு எனது முழு ஆதரவு உண்டுன்னு சொல்லி தனது முழு படையையும் கல்கியிடம் ஒப்படைச்சார். இதுக்கு அடுத்த நாள் சிவபெருமானால பரிசளிக்கப்பட்ட சர்வஜ்னா என்ற கிளி கல்கி முன்னால் வந்து கல்கியை வணங்கி நின்னுச்சு. சர்வஞானத்தை பார்த்த கல்கி எப்போதும் உலகம் முழுவதும் பறந்து பல விஷயங்களை தெரிஞ்ச சர்வஞா கிட்ட சமீபத்துல உங்களுக்கு மிகவும் விசித்திரமாக இருக்க ஒன்றை பற்றி சொல்லுங்க அப்படின்னு கேட்டாரு. அதுக்கு அந்த சர்வஞா கிளி, ஆமா, சமீபத்தில் ஒரு விசித்திரமான நிகழ்வை பாதேன். நீங்க நிச்சயமாக அதை பத்தி தெரிஞ்சுக்கணும். சில நாட்களுக்கு முன்னாடி நான் சிங்களா அப்படின்னு ஒரு ராஜ்யத்திற்கு போயிருந்தேன். அதை ஆண்ட அரசன் பேரு பிருஹத்ரதன். அந்த அரசனுக்கு உலகிலே மிக அழகான ஒரு மகள் இருந்தா. அவள் பேரு பத்மாவதி. அரசன் அவளுக்கு சுயம்வரம் ஏற்பாடு செய்தான். அந்த சுயம்வரத்திற்கு 36 அரசர்கள் வந்திருந்தாங்க. சுயம்வரம் அன்னைக்கு பத்மாவதி மகாராஜாக்கள் அனைவரும் அமர்ந்திருந்த பெரிய மண்டபத்திற்கு நுழைந்தாள். உலகின் மிக அழகான அவளோட அழக பார்த்து அனைத்து அரசர்களும் ஆசைப்பட்டாங்க. அவளை காம மோகத்துடன் பார்த்த ஒவ்வொரு அரசனும் அந்த இடத்திலேயே அடுத்த நொடியில பெண்ணா மாறிட்டாங்க. அவங்க ஆண் உறுப்பும் பெண் உறுப்பா மாறிட்டுச்சு. இப்ப வர அந்த அரசர்கள் அனைவரும் பெண்களா தான் இருக்காங்க. அவங்க தங்களோட துரதிருஷ்டத்தை பார்த்து அழுதுட்டு இருக்கிறாங்க. இதனால யாரும் அவளை திருமணம் செஞ்சு கொள்ளவோ குறைந்தபட்சம் அவளை பார்க்கவோ யாருக்கும் தைரியம் இல்லை. ஆனால் நீங்க சிவபெருமானின் வரத்தை பெற்றிருக்கீங்க. நீங்க உண்மையிலேயே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரம்னு இந்த ராஜ்யத்தில் உள்ள அனைத்து மக்களும் நம்புறாங்க. என் பார்வையில நீங்க அவளுக்கு சரியான மாப்பிள்ளை. நீங்க அவளை கல்யாணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சர்வஞா சொல்லி முடிச்சாரு. உடனே கல்கி சிங்களா ராஜ்யத்தை அடைஞ்சி அந்த இடத்தின் அரசனான பிருஹத்ரதன் கிட்ட உங்க மகளை எனக்கு திருமணம் செய்து தரீங்களா அப்படின்னு கேட்டார். அரசன் தன் மகளை அழைச்சார். பத்மாவதியை பார்த்ததும் கல்கி நிச்சயம் பெண்ணாக உருமாறுவார் அப்படிதான் எல்லாரும் நினைச்சாங்க. இதுக்கு நடுவுல பத்மாவதி கல்கியை பார்த்தபோது அவர் மனிதனாக இல்லாமல் ஸ்ரீ மகாவிஷ்ணுவை போல் இருந்தாரு. அந்த நிமிடத்துல அவள் உடனடியாக அவனை காதலித்தாள். ஏன் அப்படின்னா பத்மாவதி யாரோ இல்ல, ஸ்ரீ மகாலட்சுமியின் அவதாரம். அப்புறம் இருவரும் திருமணம் செஞ்சுக்கிட்டாங்க. இப்போ கல்கி சிங்க தேசத்தின் ராஜாவானார். அந்த ராஜ்யத்தின் அனைத்து படைகளும் இப்போது கல்கிக்கு சொந்தமானது. அவங்க திருமணம் செய்து கொண்ட கணத்தில பெண்களாக மாறிய 36 மன்னர்கள் மீண்டும் ஆண்களாக மாறினாங்க. கல்கிதான் இதுக்கு காரணம் என்பதை அறிஞ்சி அவரை தெய்வமாக கருதி அந்த 36 மன்னர்களும் கல்கிக்கு தங்களோட படைகளை பரிசாக கொடுத்தாங்க. இந்த திருமணத்தின் மூலம் கல்கி களி புருஷனை எதிர்க்கும் திறன் கொண்ட ஒரு பலமான படையை உருவாக்கினார். அதுக்கு அப்புறம் ரிஷிகள் மற்றும் முனிவார்களோட ஆசியை பெற கல்கி கங்கை கரையை அடைஞ்சாரு. கல்கி கங்கையில ஏறி பார்க்கும்போது எதிர்கரையில 2 முனிவர்களை பார்த்தாரு. அவங்களோட முகத்துல ஒரு பிரகாசம் இருந்துச்சு. கல்கி அவர்கள் கிட்ட போய், பெரியவர்களே, நீங்கள் சாதாரண ஞானிகள் இல்லை என்பது எனக்கு புரியுது. நீங்கள் யார் என்று சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டார். அவங்கள முதல்ல இருக்கவர் கல்கி. என் பெயர் மரு. நான் சூரிய வம்சத்தைச் சேர்ந்தவன். நான் உண்மையில் ஸ்ரீ ராமச்சந்திரனின் மகனான லவகுசலனின் 22வது அவதாரம் அப்படின்னு சொல்லி முடிச்சார். 2வது முனிவர் தன்னை அறிமுகம் செய்கிறாரு. மகானுபாவா, என் பெயர் தேவாபி. நான் சந்திர வம்சத்தின் பிரதீப மகாராஜாவின் மகன். துவாபர யுகத்தில் மகாபாரதத்தின் தொடக்கத்தில் நான் எனது தம்பி சாந்தனுவுக்கு அரியணையை தியாகம் செய்ய ஹியாலயத்திற்கு வந்து இங்கு தங்கியிருந்தேன் அப்படின்னு சொல்லி முடிச்சாரு. மகாபாரதத்தோட 2 ஜாம்பவான்களை சந்திச்சதுல கல்கிக்கு அளவற்ற மகிழ்ச்சி. 2 முனிவரும் கலிபுருஷனுடன் போரிட கல்கிக்கு துணை போவதாக சபதம் செஞ்சாங்க. அதற்கு கல்கி, பெரியவர்களே, நீங்கள் க்ஷத்ரிய தர்மத்திற்கு திரும்பும் நேரம் வந்துவிட்டது. தீய சக்திகளுடன் போருக்கு தயாராக வேண்டிய நேரம் வந்துவிட்டது. நீங்கள் இருவரும் ஆயுதம் ஏந்தி தர்மத்தை மீண்டும் ஸ்தாபனை செய்துவிட்டு அங்கிருந்து புறப்படுவோம் அப்படின்னு சொல்லி படைக்கு சேர்த்துக்கிட்டாரு. இப்போ கல்கிக்கு மிகப்பெரிய நவீன இராணுவமும் ஆயுதங்களும் கிடைச்சிருச்சு.
அதே சமயம் கலிபுருஷர் விசாசனபுரத்தில் வசித்து வந்தார். கல்கி பெரும் படையை திரட்டியிருப்பதை அறிஞ்ச கலிபுருஷன் தன் ஆதரவாளர்களான ஜீனா, பார்பரா, காம்போஜா போன்ற இரக்கமும் கருணையும் தெரியாத அரசர்களை அவங்களோட படையையும் சேர்த்து அவருக்கு துணையாக வரவழைச்சான். அவங்களோட படைய விசாசனபுரத்திற்கு அழைத்து வந்தாங்க. கலிபுருஷரால் ஆளப்பட்ட அனைத்து ராஜ்யத்துல உள்ள மக்கள் வக்ரமான கோட்பாடுகளை பின்பற்றுவாங்க. அந்த ராஜ்யத்துல திருமணங்கள் இல்லை, ஏன் திருமணம் என்பது கூட மக்களுக்கு தெரியாது. அவங்கள பொறுத்த வரைக்கும் சொர்க்கம் என்பது உடல் இன்பங்களை அனுபவிப்பதாகும். அவர்கள் அப்படி அனுபவிக்கவில்லை என்றால் நரகம். அவங்க நரகத்தின் கோட்பாட்டை உறுதியாக நம்புறாங்க. பாவம் புண்ணியம்னு எதுவும் இல்லை என்றும், அனைவரும் சமம் அப்படின்னும், இரத்த பந்தம் இல்லை அப்படின்னும், சந்ததியினர் இல்லாம வாழணும் என்றும் நம்புறாங்க. அங்க இருக்க மரபு வழி மதம் மற்றும் பழக்க வழக்கங்கள் முழுசா மறைஞ்சிடுச்சு. இப்போ அனைவரும் எதிர்பார்த்து காத்திருந்த நேரம் வந்துடுச்சு. விசாசனபுரத்தின் புறநகர் பகுதியில கலிபுருஷனுக்கு ஆதரவான ராஜ்யங்களின் படை கல்கிக்காக காத்திருக்கு. அந்த படைகளின் முதல் வரிசையில பூச்சி ராஜ்யத்தின் ராஜாவான ஜினாவின் படையும், புலிந்த ராஜ்யத்தின் மன்னன் பார்பராவின் படையும் ஆயிரக்கணக்கில் நின்னுட்டு இருந்தாங்க. இதையெல்லாம் கலிபுருஷர் விசாசனபுரத்தில மேகங்கள் போன்ற உயரமான கோட்டையின் உச்சியிலிருந்து பார்த்துட்டு இருந்தார். இதுக்கு நடுவுல கல்கி முழு படையும் வந்து கலிபுருஷனோட படைக்கு நின்னுட்டு இருந்தாங்க. அதை பார்த்த கலிபுருஷன் கல்கியோட படை தன் படையில் பாதி கூட இல்ல, வெற்றி தனக்கே அப்படின்னு நினைச்சுக்கிட்டான். கலிபுருஷனோட கட்டளைப்படி ஜீனா மற்றும் பார்பராவின் படைகள் கல்கியின் படை மீது ஆவேசமாக பாய்ஞ்சாங்க. இரு படைகளுக்கும் நடுவுல கடுமையான போர் நடந்துட்டு இருந்தது. ஆனா கல்கியின் பலதுக்கு முன்னாடி ஜீனா மிகவும் சிறியவள்னு கலிபுருஷனுக்கு தெரியாது. அந்த சமயத்துல ஜீனாவின் தலையை ஒரே அடியில் வெட்டினார் கல்கி. அதை எல்லாரும் எதிர்க்க வரதுக்கு முன்னாடியே கல்கி அந்த காட்டு மிராண்டியையும் மேலிருந்து கீழாக செங்குத்தாக வெட்டிடார். இதை பார்த்த ஜீனா மற்றும் பார்பராவின் ஒட்டுமொத்த இராணுவமும் திரும்பி பார்க்காம உயிருக்கு பயந்து ஓடிடாங்க. ஆனா கல்கியின் இராணுவம் எந்த இரக்கமும் இல்லாம அவங்க எவ்வளோ ஓடினாலும் அழிச்சிட்டு இருந்தாங்க. ஜீனா பார்ப்பனர்களின் பட்டாளம் அவங்க கட்டியிருந்த போர் துணிய உடனே அவிழ்த்து புடவை போல் கட்டிக்கிட்டு கல்கி காலில் விழுந்து, கல்கி மகானுபாவா, நாங்கள் ஆண்களல்ல பெண்களே அப்படின்னு கெஞ்சினாங்க. தயவு செய்து எங்களுக்கு உயிர் பிச்சை கொடுங்கள் அப்படின்னும் கெஞ்சினாங்க. அப்புறம் கல்கியின் ஆணைப்படி மன்றாடிய எல்லாரும் காப்பாற்றப்பட்டு இராணுவ வீரர்களாக பிடிக்கப்பட்டாங்க. அந்த முதல் வெற்றியை பார்த்து கல்கியின் வீரர்கள் சந்தோஷமாயிடாங்க. முதலே வெற்றியாக இருந்தா சீக்கிரமா கலிபுருஷனோட எஞ்சிய ராஜ்யங்களோட ஒட்டுமொத்த படையும் எளிதில் தோற்கடிக்கிடலாம்னு நினைச்சாங்க. ஆனா அத்துக்குள்ளார கல்கியின் படையச்சு ஒரு பெரிய மேகம் சூழ்ந்துச்சு. எதிரில் 2 பெரிய சிங்கங்கள் தேர் இழுத்து கொண்டிருக்கு. அந்த தேருக்கு பின்னாடி ஒரு பெரிய யானை மாதிரி ஒரு கழுகு வானத்துல பறக்குது. அந்த ரதத்துடன் ஆயிரக்கணக்கான வீரர்கள் வந்துட்டு இருந்தாங்க. அதை பார்த்த தேவாபி கல்கி கிட்ட, கல்கி, அந்த ரதத்தில் இருக்க பெண்ணோட பெயர் மாயாதேவி. அவளுடைய மந்திர சக்தி எல்லையில்லாதது. அவளுடன் யாரும் சண்டையிட முடியாது. ஏன் அப்படின்னா, யார் அவள் கண்களை பார்க்குறாங்களோ அவங்களுடைய வாழ்நாளின் அனைத்து பயங்களும் அவங்களோட கண்களுக்கு முன்னால் வரும். அதை அவங்க தாங்க முடியாம தற்கொலை பண்ணிப்பாங்க. அப்படி இல்லைன்னா அடுத்தவங்களை கொலை பண்ணிடுவாங்க. அதனால அவளோட சண்டை போடணும். நான் அவளோட கண்ணை பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லி முடிச்சார். அதுக்கப்புறம் கல்கியோட ஆணைப்படி யாரும் அவள் கண்ணில் படாம சண்டை போட ஆரம்பிச்சாங்க. ஆனா அவளோட மாயாஜால தாக்கத்தால சிலர் அவளோட கண்ணை பார்த்து பைத்தியம் பிடிச்சி தற்கொலை பண்ணிக்கிட்டாங்க. சிலர் மற்றவங்களையும் கொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க. இதை பார்த்த கல்கி தானே மாயாதேவியை எதிர்க்க குதிரையில முன்னாடி போனார். ஆப்போ திடீர்னு அந்த வழியில அந்த பெரிய கழுகு அவர் முன்னாடி நின்னுது. அதோட ரெக்கையால பலமான காத்த வீசுச்சு. அந்த காத்த கல்கியால தாங்க முடியல. அந்த கழுகு பாம்பு குட்டி போல கல்கியை பிடிச்சி சுத்தி போட்டுடுச்சு. அதனோட ரெக்கையில இருந்து வீசிய காத்து அந்த இடத்த முழுசா தூசியால மூடிடுச்சு. யாராலையும் எதையும் பார்க்க முடியல. கல்கி அதனோட சக்தியை தாங்க முடியாம குதிரையில திரும்பி எதிரே உள்ள மலைக்கு ஓடிட்டார். அந்த புழுதியில கல்கியோ கழுகோ தெரியல. கல்கி ஓடிவிட்டான். இனி வெற்றி நமக்கேன்னு கலி புருஷனோட படை நினைச்சாங்க. கல்கியின் இராணுவம் ஒரேயடியாக எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. கல்கி நம்மளை ஏமாதிட்டாரு அப்படின்னு நினைச்சாங்க. இதுக்கு நடுவுல புழுதியிலிருந்து பலத்த சத்தம் வந்தது. அது கழுகின் அலறல். அது சத்தமாக கத்தி எல்லோரும் பார்க்க தூசியிலிருந்து வெளியே வந்தது. ஆனால் அந்த கழுகில் சவாரி செய்பவர் வேறு யாரும் இல்ல, விஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கிதான். கல்கி குதிரையில் ஏறி மலையில் ஏறி அங்கிருந்து கழுகின் மீது பாய்ந்து அதை கைப்பற்றினாரு. கல்கி கழுகு மேல வரும் காட்சியை பார்த்து கலிபுருஷனோட படை பயந்து நடுங்க ஆரம்பிச்சிடாங்க. கல்கியை அப்படி பார்த்ததும்
அவரோட படையின் உற்சாகம் 100 மடங்கு அதிகரிச்சு எதிரி படையை வெட்டி கொண்டிருந்தாங்க. அப்படி கழுகு மேல கல்கியை பார்த்த மாயாதேவியின் கண்களுக்கு கல்கி மரணதேவன் போல தெரிஞ்சார். உடனே அவ உயிருக்கு பயந்து தன் தேரின் மேல் ஏறி அங்கிருந்து ஓடினா. உடனே கலிபுருஷர் முழு படையையும் போரிட உத்தரவிட்டார். அந்த கழுகு மேலிருந்து கீழே உள்ள இராணுவத்தை தனது ஆயுதங்களால் தாக்கி எதிரி படையை அழிச்சிட்டு இருந்தார் கல்கி. இதுக்கு நடுவுல கல்கிக்கு எதிர காத்தில் பறக்கும் தேர் பெரிய வௌவால்களால் காற்றில் இழுக்கப்பட்டு கலிபுருஷன் அதுல போயிட்டு இருந்தான். கல்கியும் கலிபுருஷனும் வானதுல ஆயுதங்களுடன் கடும் போர் செஞ்சிட்டு இருந்தாங்க. 2 பேரும் வலிமையானவங்க, அதனால வெற்றியும் இல்லை தோல்வியும் இல்லை. திடீர்னு 2 பேரும் சத்தமா அலறி ஒருவரை ஒருவர் பாய்ந்து பலமாக மோதிக்கிட்டாங்க. அந்த அடியால கல்கியின் பறக்கும் கழுகு கீழே விழுந்து இறந்துடுச்சு. கலிபுருஷனோட தேர் 100 துண்டுகளாக உடைஞ்சிடுச்சு. கல்கி இருவரும் தரையில் விழுந்தாங்க. 2 பேருக்கு நடுவுல கடுமையான போர் நடைபெற்றுச்சு. நேரம் தாமதமாகலாம், ஆனா நல்லது எப்போதும் தீமையை வெல்ல வேண்டும், தீமை தோற்கடிக்கப்பட வேண்டும். அந்த போரின் கடைசி அடியாக கல்கி காத்துல பறந்து வந்து தன் கையில் இருந்த ஆயுதத்தால கலிபுருஷனோட தலையில் அடித்தார். காளி புருஷரின் தலை நசுக்கப்பட்டுச்சு. கல்கி புருஷனின் ஒவ்வொரு படையையும் யாரையும் விட்டு வைக்காம கொன்றார். விசாசனபுரத்தில் வெற்றி கொடியை ஏற்றினாரு. எல்லாரும் மகிழ்ச்சியுடன் கொண்டாடிட்டு இருக்கும் போது ஒரு பெரிய மனிதர் அங்கு வந்தாரு. அவர் கல்கி கிட்ட வந்து, மகானுபாவா, நான் உனக்காக பல 1000 வருடங்களாக காத்திருக்கிறேன் அப்படின்னு சொன்னாரு. என் பெயர் கிருதானு. தன்னை அறிமுகப்படுத்தி கொண்டாரு. கலியின் முடிவு இன்று நடந்ததால கலியின் தாக்கம் இவ்வுலகை விட்டு நீங்கியது. நீங்கள் அனுமதித்தால் நான் இன்று ஒரு புதிய சகாப்தத்தை தொடங்குவேன். இந்த சகாப்தம் கிருதயுகம் என்று அழைக்கப்படுகிறது. இந்த கலியுகத்தில் தர்மத்தை கைவிட்ட அனைவரும் இன்று உமது கையால் இறந்துவிட்டனர். இப்போது இந்த பூமியில் ஒரு அநியாயக்காரனும் இல்லை. அனைவரும் நல்லொழுக்கமுள்ளவர்கள். இந்த கிருத யுகம் அனைத்தும் மிகவும் அமைதியாகவும் நீதியாகவும் இருக்கும். எல்லாம் உன் கருணையே அப்படின்னு சொல்லி கல்கியின் விருப்பப்படி கிருத யுகத்தை தொடங்கினாரு. இப்படி ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் 10வது அவதாரமான கல்கி அவதாரம் முடிந்தது.